لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بنفسي تقوى الله. فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها. رواه المسلم أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே. இறுதியாக இந்த உலகத்திற்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்த எங்களுடைய நபி தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தோழர்கள், தபஅங்கள், தபஅீன்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உண்டாவதாக. நியத்துல் இஅ்திகாஃபுடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த குத்பா பிரசங்கத்தில் நான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு முதலில் வசியத்தும் நசீஹத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஷவ்வாலுடைய மாதம் ரமலானுக்கு அடுத்து முதலாவது ஜுமா பிரசங்கம். நாம் அனைவரும் ரமலானை தக்வாவை அடைந்தவர்களாக இந்த ஜும்மா பிரசங்கத்தில் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எம்மை உலகத்தில் ஒரு கேள்வியாக கூட சொல்லலாம் கேட்கின்றான். யா அய்யுஹல் இன்சான், எம்மை மட்டுமல்ல முழு உலக மக்களையும் அழைக்கின்றான், கூப்பிடுகின்றான். அல்லாஹ் எம்மிடத்தில் கேட்கின்றான். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிகல் கரீம், மனிதர்களே, சங்கையான கண்ணியமான உங்களுடைய ரப்பை விட்டு மா கர்ரக, உங்களை வேறு திசைக்கு திருப்பியது என்ன? உலகமா, பொருளாதாரமா, அல்லது உலகத்துடைய மோகமா? எதுதான் உங்களுடைய ரப்பை விட்டு, அதுவும் பிரப்பிகல் கரீம், கரீமான ரப்பை விட்டோம், சங்கையான கண்ணியமான உயர்ந்த ரப்பை விட்டோம். அதற்கு ஒரு காரணமும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லதி ஹலகக, அல்லாஹ் சொல்லவில்லை நான் 7 வானத்துடைய ரப், அதனால் நீங்கள் எங்கு செல்லுகின்றீர்கள், அல்லது நான் 7 பூமியுடைய ரப், அதனால் நீங்கள் எங்கு செல்லுகின்றீர்கள், அல்லது அல்லாஹ் சொல்லவில்லை பிரம்மாண்டமான கடலை படைத்திருக்கின்றேன், இவைகளை எல்லாம் அல்லாஹ் காரணமாக சொல்லவில்லை. ஒவ்வொருவராக குறித்து கேட்கின்றான். அல்லதி ஹலகக, உன்னை படைத்தவன் உன்னுடைய ரப்பை விட்டு, படைத்தவனான கண்ணியமான ரப்பை விட்டு உன்னை திசை திருப்பியது எது? அவன்தான் அல்லதி ஹலகக, உன்னை படைத்திருக்கின்றான். ஃபஸவ்வாக ஃபஅதலக், சாதாரண அதாவது சாதாரண இனமாக மனிதர்கள் அல்ல, மிக அழகிய தோற்றமான மனிதர்கள், அழகான மனிதர்கள். அல்லாஹ் சத்தியமிட்டே சொல்றான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன், இவைகள் எல்லாம் சத்தியங்கள். சத்தியத்துக்கு பின்னால் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா?
லகத் ஹலக்னல் இன்சான, மனிதனை நாங்கள் திடனாக எப்படி படைத்திருக்கின்றோம் தெரியுமா? ஃபீ அஹ்ஸனி தக்வீம், படைக்கோலத்தில் மிக அழகான படைக்கோலமாக படைத்திருக்கின்றோம். சுபஹானல்லாஹ். அழகான ஒரு வெஹிக்கிளை வைத்துவிட்டு அதற்கு பக்கத்தில் அழகான ஒரு பெண்ணை நிறுத்தினால் வாகனத்தை பார்க்க மாட்டார்கள். கடலை பார்ப்பதற்கு சென்றவர்கள் அங்குள்ள மனிதர்களை பார்க்கின்றார்கள். ஆகாயத்தை பார்ப்பதற்கு சென்றவர்கள் சுபஹானல்லாஹ் அங்குள்ள மனிதர்கள் இருந்தால் அதை பார்ப்பார்கள். ஏன்? அல்லாஹ் லகத் ஹலக்னல் இன்சான், அனைத்து படைப்புகளை விட ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக அழகான ஒரு தோற்றத்தில் படைத்திருக்கிறான். இதை கற்பனை செய்யறது அல்லாஹ் எங்களுக்கு வலியுறுத்துகிறான். நீ எங்கிருந்து வந்தவன் என்று பார். பத்ரீனில் வாழ்கின்றாய், ஏலாங்கட்டையில் வசிக்கின்றாய் என்றாலும் நீ எங்கிருந்து உருவெடுத்தவன்? உனது ஆணி வேர் அசுல் எங்கிருக்கின்றது? அல்லாஹ் இதை சத்தியமட்டு சூரா தாரிக்கில் சொல்லுகின்றான். வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிக் அந்நஜ்மு ஸாகிப், இவைகள் எல்லாம் சத்தியங்கள். உறுதியாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக, மனிதன் பார்க்கட்டும் அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டவன் என்று பார்க்கட்டும். குலிக மிம்மா யுதாஃபிக், அவன் துள்ளி பாயும் ஒரு துளி தண்ணீரில் இருந்து படைக்கப்பட்டிருக்கின்றான். அந்த தண்ணியை அல்லாஹ் எங்கிருந்து எடுத்திருக்கின்றான்? முபாரக்காவான மழை நீரில் இருந்தா அல்லது மாஉ ஸம்ஸமில் இருந்தா? அல்லாஹ் இந்த தண்ணீரை எம்மில் இருந்து உற்பத்தி செய்கின்றான். யக்ருஜு மின் பைனிஸ் சுல்பி வத்தராயிப், ஆணுடைய முதுகம் தண்டில் இருந்தும் பெண்ணுடைய நெஞ்சுடைய தராயிப் என்ற நரம்பு தொகுதிகளில் இருந்தும் அல்லாஹ் இந்த தண்ணீரை வெளியாக்கி இருக்கின்றான். யக்ருஜு மின் பைனிஸ் சுல்பி வத்தராயிப், சுல் பேக்போன்ல இருந்தும் தராயிப் ரிப்ஸ் என்ற பெண்ணுடைய நரம்பில் இருந்தும் அல்லாஹ் தண்ணீரை எடுத்திருக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, இன்னும் கொஞ்சம் தெளிவா அல்லாஹ் சொல்லுகின்றான். சாதாரணமல்ல அந்த தண்ணீர். குன் என்ற நேரத்தில் ஒரு நிமிடத்தில் ஆகியவர்கள் அல்ல நீங்கள். நீங்கள் சுவர்க்கத்தை விட உங்களை நாங்கள் எவ்வளவு மேன்மையாக படைத்திருக்கின்றோம் தெரியுமா? சுவர்க்கத்தை அல்லாஹ் குன் என்றான், அல்லாஹ் சுவர்க்கமாகிவிட்டது. 7 வானம் 7 பூமி அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அவைகள் மாதிரி அல்ல கண்ணியமிக்கவர்களே. எம்மை அல்லாஹ் படைத்த நிலைமைகள் வேறு வேறாக படைத்திருக்கிறான். அற்புதமாக படைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் காரணமாக கூட வைக்கின்றான். என்னை விட்டு உன்னை தூரமாகுவதற்கு நீ எங்கிருந்து வந்தவன்? அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா முர்சலாத்துடைய 21, 22வது வசனங்களில் அல்லது 12வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அலம் நக்லுக்கும் மின் மாஇம் மஹீன், மனிதனே உன்னை நான் ஒரு மஹீனான தண்ணீரிலிருந்து படைக்க இல்லையா? பிமாஇன் லஈஃப் பிமாஇன் ஹகீர், ஒரு பலஹீனமான அற்பமான ஒரு தண்ணீரில் இருந்து உன்னை நான் உருவாக்கவில்லையா? அலம் நக்லுக்கும் மின் மாஇம் மஹீன் ஃபஜஅல்னாஹு ஃபீ கராரின் மக்கீன், அந்த தண்ணீரை ஒரு ஸ்டாக் டேங்க்ல அப்படியே நான் சேமித்து வைத்தேன். ஃபீ கராரின் மக்கீன் இலா கதரின் மஅலூம், குறிப்பிட்ட சில காலம் வரை அங்குதான் உன்னை நீராக நுத்ஃபாவாக ஒரு சாதாரண துளியாக வைத்திருந்தேன்.
இலா கதரின் மஅலூம், குறிப்பிட்ட சில காலம் வரை அது அல்லாஹ் தான் நிர்ணயிக்க வேண்டும் இந்த குழந்தைக்கு எவ்வளவு காலம் என்று. சிலருக்கு 4 மாதம் குழந்தையாக அதற்கு பின்னால் வெளியில் வந்துவிடும், சிலருக்கு 6 மாதம், சிலருக்கு 8 மாதம், சிலருக்கு 9 மாதம் 9 கிழமை 9 மணித்தியாலம் 9 நிமிடங்கள் செகண்ட். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சிலர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் என்னை என்னுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ளால் 4 வருடங்கள் வரை வைத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ். இலா கதரின் மஅலூம், குறிப்பிட்ட சில காலம் வரை அங்குதான் வைத்திருந்தேன். ஃபகதர்னா, அங்கு வைத்துதான் உன்னை நான் நிர்ணயம் செய்தேன். ஃபனிஅமல் காதிரூன், நிர்ணயம் செய்பவர்களில் மிக நல்லவர்கள், மிக சக்தி உள்ளவர்கள், மிக பலமானவர்கள் நாம் தான். வயலு யௌமஇதில் லில் முகذிபீன், இந்த விடயங்களை பொய்ப்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வயல் என்ற நரகம் அல்லது நாசங்கள் உங்களை தேடி வந்துவிடும். அல்லாஹ் தான் எம்மை உருவாக்கி இருக்கின்றான். இன்னும் கொஞ்சம் தெளிவாக அல்லாஹ் மனிதர்களுக்கு விளங்க சொல்லுகின்றான். சூரா ஜுமருடைய 6வது வசனத்தின் தொடரில், யഖ்லுகுகும் ஃபீ புதூனி உம்மஹாதிகும், உங்களுடைய தாய்மாருடைய வயிறுகளில் வைத்து அல்லாஹ் யഖ்லுகுகும், உங்களை படைத்திருக்கின்றான். خلقا من بعد خلق, ஒரு படைக்கோலத்தில் இருந்து இன்னொரு படைக்கோலமாக. ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ஒன்றன் பின் இன்னொரு தோற்றமாக خلقا من بعد خلق في ظلمات ثلاث, 3 இருள்களுக்குள்ளால் வைத்து. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, முதலாவது குல்மத்துல் பத்ன், தாயுடைய வயிறே ஒரு இருள் தான். இரண்டாவது குல்மத்துல் அர்ஹாம், அதற்குள்ளால் உள்ள கற்பாறை ஒரு இருள். மூன்றாவது குல்மத்துல் மஷீமா, அல்லாஹ் ஒரு டிஷ்யூவால் மூடி வைத்திருந்தான், அந்த டிஷ்யூவும் ஒரு இருள் தான். இந்த 3 இருள்களுக்குள்ளால் வைத்து ஒரு குழந்தையை அல்லாஹ் தயாரிப்பு செய்கின்றான். இன்னும் கொஞ்சம் தெளிவாக அல்லாஹ் சூரா ஆலு இம்ரானுடைய 3வது வசனத்தில் சொல்லுகின்றான், ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, அவன் உங்களை தாயுடைய அர்ஹாமுக்குள்ளால் வைத்து அவன் நினைத்த பிரகாரம், ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும், உங்களை ஓவியமாக வரைந்திருக்கிறான், சிற்பமாக செதுக்கி இருக்கிறான், மனிதனாக உருவாக்கி இருக்கின்றான். கைஃப யஷா, அவன் நாடிய பிரகாரம் உங்களை அமைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுகின்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும், உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றில் இருந்து அல்லாஹ்வாகிய அவன் வெளியாக்கினான். வெளியாக்கும் நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? லா தஅலமூன ஷைஆ, ஒன்றுமே அறியாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் இல்லாமல் இருந்த நேரத்தில் என்னவென்று கூட உங்களை சொல்லுவதற்கில்லை. ரூஹ் என்று சொல்லுவதா, தண்ணீர் என்று சொல்லுவதா, எதுவுமே இல்லாமல் இருந்தீர்கள். ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர், மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்துல லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, இன்னதுதான் என்று சொல்றதுக்கு அவன் ஒன்றாக இருக்கவில்லை. அப்படி இல்லாமல் இருந்த எங்களை இன்னா கலக்னல் இன்சான், அல்லாஹ் மனிதனாக படைத்தெடுத்திருக்கின்றான்.
மின் நுதுஃபத்தின் அம்ஷாஜ், அம்ஷாஜான ஆண் பெண்ணுடைய நுதுஃபாவை கொண்டு அல்லாஹ் ஒரு மனிதனாக எம்மை பூமிக்கு மேலால் வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, இது போதும் என்று நினைக்கின்றோம். இது மட்டுமல்ல, 27 இடங்களில் உன்னை படைத்த அதாவது விபரத்தை அல்லாஹ் முன்வைக்கின்றான். என்னை படைத்ததை முழு தெளிவான மெதட்ல அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக 27 28 இடங்களில் தெளிவாகவே முன்வைக்கின்றான். இவைகளை தெளிவாக முன்வைத்ததன் பின்னால் எம்மிடத்தில் ஒரு கேள்வியும் எழுப்புகின்றான். யா அய்யுஹல் இன்சான், முழு மனித கோடிகளே, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முழு மனிதர்களும் எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். மா கர்ரக பிரப்பிகல் கரீம், இவ்வளவு சங்கையான கண்ணியமான ரப்பை விட்டு உங்களை திசை திருப்பியது எது? அல்லதி ஹலக, அவன் தான் உங்களை படைத்திருக்கின்றான். ஃபஸவ்வாக ஃபஅதலக், அல்லாஹ் சீரான அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, அன்புக்குரியவர்களே, அதனால் ஹாலிக் அல்லாஹ் எம்மை மட்டுமல்ல, அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல். சூரா ஜுமரில் சொல்லுகின்றான், அல்லாஹ் நான் தான், நாங்கள் தான் அனைத்தையும், ஹாலிகு குல்லி ஷை, நீங்கள் சாப்பிடுகின்ற, உடுக்குகின்ற, வாழ்கின்ற அனைத்தையும் படைத்தது நாங்கள் தான். அந்த அனைத்துக்கும் வக்கீல்களும் நாங்கள் தான். படைத்துவிட்டு சிற்றரசரை நியமிக்கவில்லை, படைத்துவிட்டு பிரிதொருவரிடம் உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் நாங்கள் ஒப்படைக்கவில்லை. நலவோ கெடுதியோ, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்துக்கும் வக்கீல் நாங்கள் தான். அதை தெளிவுபடுத்தும் முகமாகத்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அம்மா இலைக்க ஃபலா, நான் இருப்பது கஷ்டத்தில் தான், என்றாலும் அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல், நெருப்புக்கு பொறுப்பாக உங்களை நியமிக்கவில்லை. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது யாருடைய ரூஹை வாங்க வேண்டும் என்று, சூரூதும் மலக்குக்கு தெரியாது எப்போது சூரூத வேண்டும் என்று, கடலுக்கு மலைகளுக்கு பொறுப்பானவருக்கு தெரியாது மலைகள் எப்போது பஞ்சாக பறக்கும் என்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது இந்த வானம் எவ்வாறு பிளக்கும், பூமியை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், அனைத்துக்கும் பொறுப்பாளன் அல்லாஹ் தான். கண்ணியமிக்கவர்களே, ரமலானுக்குள்ளால் இருந்து இந்த பாடத்தை தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரே வார்த்தையில், குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இது அனைத்து பேச்சுகளுடைய சுருக்கமும் தக்வா உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். அதனால்தான் இந்த 29 நாளில் நாம் சம்பாதித்த தக்வா எம்மை அல்லாஹ்வுடைய நலவான அமல்களுக்கு தூண்ட வேண்டும், பாவத்தை விட்டு எம்மை தூரமாக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் உண்மையிலே 29 நாள் பிரயோஜனம். நாம் செய்த சுஜூதுகள் பிரயோஜனம், நாம் கொடுத்த ஜகாத்தும் சதகாவும் ரொம்ப பிரயோஜனம், நாம் செய்த இஃப்தாரும் சஹரும், விழித்து தொழுத கியாமுல் லைலும், அங்கு பேசப்பட்ட பத்ரும் பத்ரீன்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கண்ணியமிக்கவர்களே, எப்போதும் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் அடியார் இருக்கின்றார், ஆனால் பாவத்தை கண்டால் தூரமாகின்றார். இம்திசாலு அவாமிரில்லாஹ் இஜ்தினாபு நவாஹி, அல்லாஹ் சொன்னதை செய்கிறார், வேண்டாம் என்றதை விட்டு விட்டார். இவர் சம்பாதித்தது 29 நாள், இவருக்கும் இவரை சூழ உள்ளவர்களுக்கும்
ரொம்ப பிரயோஜனமாக மாறிவிட்டது. கண்ணியமிக்கவர்களே, எம்மை படைத்ததுடைய சுருக்கத்தை நான் 17 வசனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றேன். அல்லாஹ் எம்மை படைத்தான் என்று சொல்லியிருக்கிறானே, அந்த வசனத்துக்கு பின்னால் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? படைத்ததுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் தெரியுமா? நல்லாக சாப்பிட்டு விட்டு வா, அல்லது நல்லாக வீடை கட்டி விட்டு வா, அல்லது நல்லாக உலகத்துல ஆட்சியை செய்து இதுக்கல்ல அல்லாஹ் படைத்திருக்கிறான். நபதலிஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா. உன்னை படைத்தது நபதலி, கொஞ்சம் சோதித்து பார்க்கிறதுக்காக, எக்ஸாமினேஷனுக்காகத்தான் இந்த உலகத்தில் நீ வந்திருக்கிறாய். இன்னும் ஒரு ஆயத், சூரா முல்குடைய 2வது வசனம், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத. மௌத் ஹயாத் உருவாக்கி வைத்திருக்கிறோம் பூமிக்கு மேலால். ஏன் தெரியுமா படைத்தோம்? லியப்லுவகும், உன்னை சோதித்து பார்க்கிறதுக்காக. சோதனை 2 பாதையால் வரும். சோதனை 2 பாதையால் வரும். இந்த ஜும்மா பிரசங்கத்தை செவி சாய்க்கும் இதற்கு பின்னால் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சோதனை என்பது பூமிக்கு மேலால் 2 பாதையாக வரும். ஒன்றுதான் இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாகிரா வ இம்மா கஃபூரா. ஒன்று பூமிக்கு மேலால மனிதன் வாழுவான் சுக்ருள்ளவனாக அல்லது குஃப்ருள்ளவனாக. இது 2க்கு மத்தியில் வாழ்க்கை என்பது இல்லை. இவர் சாதாரணமாக நன்மையும் இல்ல தீமையும் இல்ல என்றால் குஃப்ர்ல இருக்கின்றார், நன்மையும் இல்ல தீமையும் இல்ல என்றால் குஃப்ரில் இருக்கின்றார். இவர் அனுப்பப்பட்டது நன்மை செய்ய, நன்மை இல்லை, எனவே குஃப்ருக்கு மாறிவிட்டார். இன்னா ஹதைனாஹு ஸபீல, பாதை தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. இம்மா ஷாகிரா, ஒன்று நன்றி செலுத்தும் பாதை, வ இம்மா கஃபூரா, இன்னொன்று நிராகரிக்கும் பாதை. குர்ஆனுடைய லாஜிக்ல ஒன்றுதான் ஷுக்ரை பற்றி குர்ஆனில் 74 தடவைகள் அல்லாஹ் பேசி இருக்கிறான். குர்ஆன்ல ஷுக்ர் என்ற வார்த்தை, கலிமத்து ஷுக்ர் வரத ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல வருகின்றது ஷுக்ர் என்ற வார்த்தை. நன்றி உள்ள அடியார்கள் பூமிக்கு மேலால் 74 தடவைகள் அல்லாஹ் பேசி இருக்கிறான். இன்னும் சுப்ஹானல்லாஹ், குஃப்ரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல நிராகரிக்கும் மக்களை பற்றி 374 தடவைகள் பேசியிருக்கிறான், அல்லது 354 தடவைகள் பேசியிருக்கிறான். 300 தடவைக்கு மேலால் குஃப்ர். ஏனென்றால் நம்ரூத் குஃப்ர், நம்ரூத் காரூன் குஃப்ர், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஷுக்ர், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஷுக்ர், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பிள்ளைகள் குஃப்ரில் வாழ்ந்து விட்டார்கள். எனவே பூமிக்கு மேலால் நிராகரிப்பவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் இதைத்தான் சுருக்கமாக சொல்லுகின்றான். ஷுக்ர் நன்மையை சேகரிக்கும் ஒரு இல்லமாக மாறிவிட்டால் அதற்குள்ளால் இருக்கின்ற அனைத்தும் தக்வாவாக மாறிவிடும். தக்குவா உள்ளவர்களுக்கு தான் மகுஃபிரத்தும் ஜன்னத்தும். தக்குவா இல்லைண்டா மகுஃபிரத் இல்ல. நீ நினைக்க வேண்டாம் படைத்திருக்கிறான் மன்னிப்பான் என்று. அல்லாஹ் கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் எம்மை அழைக்கின்றான். சூரா ஆல் இம்ரான் 133வது வசனத்தில், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். வானம் பூமி அளவு சொர்க்கம் இருக்குது, அவ்வளவு விசாலமாக. ஒரு சொர்க்கம் வானம் பூமியை விட விசாலம். நன்மையே செய்யாமல் கலிமாவுடன் வெறுமனே ஈமானுடன் மௌத்தாகின்றவர்களுக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு என்றால் உலகத்தை உவமை காட்ட முடியுமா? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு முன்னால் வஸாரிஉ இலா மக்ஃபிரா,
அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்குள்ளால் நீங்கள் வர வேண்டும். மக்ஃபிரத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக எடுக்கவே முடியாது. மக்ஃபிரத்தை ஒரு விதமான கபர்களுக்கு முன்னால ஜியாரத் செய்து எடுக்க முடியாது. மக்ஃபிரத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்குள்ளால் போய் எடுக்க முடியாது. மக்ஃபிரத்தை கேட்க வேண்டுமா, அடியான் அல்லாஹ்வுடன் மாத்திரம் தொடர்பாக வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்விடத்துல சொல்லுங்களே, இப்படி கேட்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் யா ரப்பனா யா ரப்பனா ஃபத்உதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள். அஸ்தஜிபுலா, உங்களுக்கு அல்லாஹ் விடையளிப்பான். வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் உரிமையுடன் சொல்லுங்கள், அவனிடத்தில் நான் இருக்கின்றேன். இல்லை நபியாக உங்களிடத்தில் சொல்ல, இப்படி அல்ல. கண்ணியமிக்கவர்களே, மக்ஃபிரத் எடுக்க முடியுமானது ஒரே ஒரு இடத்தில் தான் எடுக்க முடியும், அது அல்லாஹ்விடம் மட்டும்தான். அல்லாஹ் சொல்றான், இந்த மக்ஃபிரத்தை எடுத்தால் அடுத்தது சுவர்க்கம் தான். இது அனைத்தும் வருவதற்கு தான். ஓ தக்வா உள்ளவர்களாக நீ ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தம் செய்திருக்கிறான் சுவர்க்கத்தை தக்வாவுக்குத்தான். எனவே தான் தக்வா எடுக்கின்ற மாதத்தில் நரகம் மூடப்பட்டு, ஷைத்தான்கள் விடங்கிடப்பட்டு, சுவர்க்கம் திறக்கப்பட்டு, சுவர்க்கமே அலங்காரமானது அலங்கரிக்கப்படுகின்றது. ஒரு பெண்ணை ஏன் பொன்னாக்குகின்றார்கள்? ஏ ராஜா, பெண்ணை பொன்னாக்குகின்றார்கள். ஒரு பெண்ணை பொன்னாக்குவது அது அவளுடைய அழகை விஸ்தரிப்பது, இன்னும் அதிகரிப்பது. சுவர்க்கம் அலங்காரது. ஏன் சுவர்க்கத்தை இது எடுக்கும் மாதம் தக்வாவை. கண்ணியமிக்கவர்களே, தக்வா குர்ஆன்ல 358 தடவைகள் அல்லாஹ் தக்வா என்ற வாசகம் முத்தகியாக, ஃபத்தகுல்லாஹ், தக்வாவாக 3 விதமாக அல்லாஹ் 358 தடவைகள் உரைக்கின்றான். எவ்வளவு முக்கியமாக இருக்கும் தக்வான்றது. கண்ணியமிக்கவர்களே, சாப்பாடு இருந்தது, ஆனா சாப்பிடவில்லை. ஒரு நியத்தை கொண்டு ஹலாலையே ஹராமாக்கினான். ஃபேஸ்புக்ல அவன் போற இல்லன்னு முடிவெடுத்தான். கண்ணியமிக்கவர்களே, ஹராமான வார்த்தையை நான் பேசுவதில்லை என்று முடிவெடுத்தான். இது முடிவெடுத்தது ரமலானுக்கு மட்டுமாக இருந்தால், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜவாமில் எழுதுகின்றார்கள், மையஅபுது ரமலான், யாரெல்லாம் ரமலானை வணங்குகிறீர்களோ, ஃபஇன்ன ரமலான யன்ஃபி வ யக்தி, ரமலான் மௌத் ராஜா, ரமலான் போய்விட்டது. வ இன்னமா யஅபுதுல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ, ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் உங்களுடன் இருப்பான், ஒரு நாளும் மௌத்தாக மாட்டான். கபரிலும் வருவான், சுவர்க்கத்திலும் வருவான். உதவியாக அனைத்து இடங்களில் எமக்கு உதவியாக எமது ரப் இருப்பான். அல்லாஹ் சொல்றான், அடியான் என்னுடன் ஆகிவிட்டால், ஹதீஸுல் குதுஸில் வருகின்றது, நான் அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் கேட்கும் கேள்வியாக, அவன் பேசும் வார்த்தையாக, கண்ணியமிக்கவர்களே, அவன் நடக்கும் நடையாக, அவன் சிந்திக்கும், சுபஹானல்லாஹ், ரப்பே இவ்வாறு மாறுகின்றான் என்றால் நாமே தூரமாக வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, எமது ரப்புடன் நாம் நெருங்க வேண்டும். இன்னல்லாஹ யபசுது யதஹு பில்-லைலி லியதூப முஸீஉன் நஹார், பகலெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், இரவில் பாவம் செய்து எனது அடியான் கையேந்த மாட்டானா? இன்னல்லாஹ யபசுது யதஹு பில்-லைலி லியதூப முஸீஉன் நஹார், பகலில் பாவம் செய்தவர்கள் இரவில் கையேந்த மாட்டார்களா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கும் காலம் 365 நாளும் இருக்கின்றது. ஏன் நான் தௌபாவை 27 மட்டும் மட்டிட வேண்டும்? கண்ணியமிக்கவர்களே, அதனால் ஒரு நாளும் நாங்கள் நிராசையாகிவிட மட்டும் கூடாது. எம்மை படைத்தவனுக்கு ஷுக்ருள்ளவர்களாக மாற வேண்டும். ஒரு ஊர்வாசிகள் நல்லமல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அந்த ஊருக்கு மட்டும் சரி அல்லாஹ் குறிப்பாக பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். சூரா ஆராஃபுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, முழு அக்குர்னையை பற்றி இந்த இடத்தில் பேசவில்லை. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, அந்த குராவாசிகள்
இருக்கின்றார்கள், ஒரு எல்லை பகுதியில் உள்ளவர்கள், அவர்கள் ஈமான் தக்வாவோடு இருக்கின்றார்கள். பக்கத்தில் உள்ள மாற்று மத சகோதரர்கள் வசிக்கிற இடங்களை பற்றி எல்லாம் இது பேசவில்லை. அவர்கள் ஈமான் தக்வாவுடன் இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத்துக்களை திறந்து தருவோம். நீங்க இப்ப வியாபாரம் செய்யற மாதிரி திறக்கப்பட்ட வியாபாரம் செய்ய தேவையில்லை. இப்ப செய்யற வியாபாரத்துடைய லாபத்தை வானம் பூமியுடைய பரக்கத் திறந்திருந்தால் சில பொழுதில் எல்லாம் தந்து விடுவான். இப்ப அனுபவிக்கிற நோய் திறந்தால் வானம் பூமியிட பரக்கத்தை அந்த நோய் இல்லாமல் போய்விடும். இப்ப உள்ள பிரச்சனைக்கு அல்லாஹ் வானம் பூமி பரக்காத்திண்டா அனைத்தும் பரக்கத்து தான் கண்ணியமிக்கவர்களே. அந்த பரக்கத்தை குர்ஆனுடைய பிரிது வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றது. என்றாலும் ஒரு ஊர்வாசிகளை குறித்து சுப்ஹானல்லாஹ் சூரா நஹ்லுடைய 112வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வதரபல்லாஹு மஸலன் கர்யதன் கானத் ஆமினதன் முத்மஇன்னா, ஒரு அமைதியான ஒரு கரியா ஒரு கிராமம் இருந்தது. முத்துமஇன்னா, மன நிறைவோடு நிம்மதியோடு வாழ்ந்தார்கள். அவர்களுடைய நிம்மதிக்கு எல்லையே கிடையாது. சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். பிள்ளையை பார்த்தால் தந்தைக்கு சந்தோஷம், தந்தையை பார்த்தால் பிள்ளைக்கு சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? வானம் பூமியில பரக்கத்தை திறந்து கொடுத்தான். எப்படி கொடுத்தான் தெரியுமா? யாதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான். அந்த ஊர்வாசிகளுக்கு என்ன செஞ்சான்டா, அல்லாஹ் எல்லா பகுதிகளிலும் உள்ள பழங்களையும், அதாவது பொருளாதாரங்களையும் ரிஸ்காக கொடுத்து விட்டான். ஆப்பிள் மரம் பத்ரீன் மஹல்லால இல்ல, ஆனா ஆப்பிள் சாப்பிடுறாங்க. இங்க கோதுமை விளைச்சல் இல்ல, ஆனா கோதுமை சாப்பிடுறாங்க. யாதீஹா ரிஸ்குஹா ரகதன், அவர்கள் விரும்பக்கூடிய அத்தனையும் அவர்களுடைய ஊரிலே கிடைக்கும். இங்க ஃப்ராடோ எடுக்க வேண்டும் என்றால் இந்த ஊர்ல கம்பெனி இல்ல, ஆனா ஃப்ராடோ ஓடுகின்றார்கள். ஏன்? அல்லாஹ் இறக்குமதி செய்து கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் இது அல்லாதவைகளையும் கொடுத்தான். யாதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான். என்றாலும் அந்த ஊர்வாசிகள், நாமல்ல, அந்த கொடுக்கப்பட்ட ஊர்வாசிகள் இருக்கின்றார்களே, இவர்கள் ஒரு இடத்துல மிஸ்டேக் செய்து விட்டார்கள். இவர்கள் கொடுத்ததை அனுபவித்தார்கள், ஆனால் தந்தது எங்கிருந்து வருகின்றது என்று மறந்து விட்டார்கள். இவர்கள் நினைத்தார்கள் மரம் பழத்தை தருகின்றது, பசு பாலை தருகின்றது, வானம் சூரியனை வெளியாக்கின்றது, கடை பொருளாதாரத்தை தருகின்றது. ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ். இதுதான் கண்ணியமிக்கவர்களே, எமது வாழ்க்கையினுடைய நியதி இதுதான். அல்லாஹ்விடத்தில் வருகின்றது என்று நிராகரித்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் 354 தடவைகள் குஃப்ரை பற்றி பேசியிருக்கிறான். ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? மாறு செய்தார்கள். அல்லாஹ் கொடுத்த 2 நிஅமத் அவர்களுடைய ஊருக்கு அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தார்கள். என்றாலும் அல்லாஹ் அந்த நிஅமத்தை நிக்மத்தாக மாற்றினான். فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. அவர்களுக்கு ஊர்ல கடும் பஞ்சத்தையும் பட்டணியையும் கொடுத்தான். நிம்மதியா வாழ்ந்தவங்க பஞ்சத்தால் துடித்தார்கள், இரத்தங்களை குடித்தார்கள், செத்த பிராணிகளை சாப்பிட்டார்கள். பிமா கானு யஸ்னஊன், அவர்கள் செய்த குஃபருடைய வேலைக்காக வேண்டி அல்லாஹ் நிம்மதியை கலட்டி எடுத்தான். அவர்களுக்குள்ளால் குழப்பங்கள் மூழ்கிவிட்டது. கண்ணியமிக்கவர்களே, ஆடையாக
அல்லாஹ் பசியை கொடுத்தான். என்ன செய்தார்கள்? ஒரே ஒரு விடயத்தில் ஷுக்ரை விட்டார்கள். வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக மாறிவிடுங்கள், அவனையே நீங்கள் சுஜூது செய்பவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமலானில் நாம் எடுத்த தத்ரீபாத்துகள், படிப்பினைகள் அல்லாஹ்க்கு ஷுக்ரோட தக்வாவோட மஹல்லால தொடர்ச்சியாக அல் அமலு முதாவமா அல் அமலுல் இஸ்திகாமா இஸ்திம்ரார் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமலையே அல்லாஹ் விரும்புகிறான். எனவே எமது தஹஜ்ஜுதும் எமது பேணுதலும் எமது தக்வாவும் இறை அச்சமும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரை கபூலியத்துக்காக வேண்டி 6 மாதம் எமது சலஃபுகள் துஆ செய்வார்கள். இன்னும் 6 மாதம் ரமலானை கேட்டு துஆ செய்வார்கள். எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த ஜமான்ல தக்வாவையும் ஷுக்ரையும் கையில் எடுத்து வாழும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ரமலானை பரக்கத்தாக தந்தாயா அல்லாஹ், சிறப்பான ஒரு ரமலான் அமைதியாக தந்தாயா அல்லாஹ். இந்த ரமலான்ல நாங்கள் செய்த நல்லமல்கள் அனைத்தையும் கபூலாக்குவாயாக, பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய ஊர்களுக்கு நாட்டுக்கே பரக்க செய்வாயாக யா அல்லாஹ். அமைதிய சாந்தத்தை முழு உலகத்தையும் ஏற்படுத்தியா அல்லாஹ். அந்த மஸ்ஜித் அக்ஸாவையும் பாதுகாத்து ரப்பே. எத்தனையோ சிறு குழந்தைகள் கண்ணுக்கு முன்னால துயரங்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் எங்களுடைய உடன் பிறப்புகளை போன்று சகோதரர்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய முழு பாவங்களை மன்னித்து ரப்பே. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நசீப்